13ஆம் நாள் சிந்தனைகள். தேவனின் சிறந்ததற்காக நம்பு. உன் வாழ்க்கையிலே தேவனின் சிறந்தது வரும் என்று நீ நம்புகிறாயா? நம்புகிறதுனா ஹோப். ஹோப், நம்பிக்கை என்றால் என்ன? நம் உலக மொழிகளில், தமிழிலோ ஆங்கிலத்திலோ, நம்பிக்கை என்பது ஒரு குறைந்த ஆதாரத்தை வைத்து நாம் விரும்புகிற ஒரு எதிர்பார்க்கிற ஒரு விளைவை குறிக்கிறது. அது ஒரு நப்பாசையான ஒரு கோட்டை, கனவு கோட்டைன்னு சொல்லுவான். நப்பாசையான சிந்தனைன்னு சொல்லலாம். அப்படிதான் நினைக்கிறாங்க உலகத்தில். அது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். இது உலகத்திலே நம்பிக்கை என்று சொல்லுகிற வார்த்தை. ஆனால் கிறிஸ்தவ நம்பிக்கை எப்படிப்பட்டது? ஏசாயா 40:31 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆகையால் யெகோவாவிடம் நம்பிக்கையோடே காத்திருப்போர் தங்கள் பலனை புதுப்பித்துக் கொள்வார்கள். அவர்கள் கழுகுகளைப் போல சிறகுகளை விரித்து உயரே பறப்பார்கள். அவர்கள் ஓடுவார்கள், சோர்வடைய மாட்டார்கள். அவர்கள் நடப்பார்கள், களைப்படைய மாட்டார்கள். நம்பிக்கைக்கான பைபிள் எபிரேய வார்த்தை டிக்வா. அது ஒரு பலமான எதிர்பார்ப்பை குறிக்கிற வார்த்தை. அதே வார்த்தை இது கயிற்றையும், கேவல் என்ற வேர்ச்சொல், கயிற்றையும் குறிக்கிறது. அதாவது பிணைத்தல், காத்திருத்தல். காத்திருத்தலும் அதே வார்த்தை தான். ஏசாயா 41 நாம் பார்த்தோமே, அதுக்கு பேர் கவா. இவைகள் எல்லாம் ஒரே வார்த்தை. டிக்வா என்பது உன்னையும் தேவனையும், உன்னையும் சக விசுவாசிகளையும், உன் எதிர்பார்ப்புகளையும் தேவ வாக்குறுதிகளையும் இணைக்கிறது, கட்டுகிறது. டிக்வா என்பது உன் எதிர்காலத்திலே, இந்த நம்பிக்கை, பைபிளின் நம்பிக்கை என்பது உன் எதிர்காலத்திலே நல்லது நடக்கும் என்ற உறுதி. நீதிமொழிகள் 23:18 அப்பொழுது உனக்கு எதிர்கால நம்பிக்கை நிச்சயமாகவே உண்டு, உனது எதிர்பார்ப்பும் வீண் போகாது. எரேமியா 29:11 நாம் பார்க்கிறோம். உங்களுக்காக நான் வைத்திருக்கிறேன் திட்டங்களை நானே அறிவேன், அவைகள் உங்களுக்கு தீமை விளைவிக்கும் திட்டங்கள் அல்ல, அவை உங்களுக்கு செழிப்பான வாழ்க்கையும் நம்பிக்கையையும் நல்ல எதிர்காலத்தையும் கொடுக்கும் திட்டங்களே என்று யெகோவா அறிவிக்கிறார். எனவே நீ காலையிலே விழித்தவுடனே, காலையிலேயே பிசாசு உன் உடல் குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, வேலையை குறித்தோ எதிர்மறையான எண்ணங்களுடன் உன்னுடைய மனதை தாக்கும் போது, உன்னுடைய தலையை தாக்கும் போது, நீ ரட்சிப்பின் சீரா நம்பிக்கை என்கிற தலை கவசத்தை அணிந்து கொண்டு நீ அவனிடத்துல சொல்லு, இது ஒரு சிறந்த நாளாக இருக்கும். ஏனென்றால் நான் உயிருள்ள திராட்சை செடியின் கிளையாக இருக்கிறேன், கொடியாக இருக்கிறேன். ஒவ்வொரு தேவைக்கும் எனக்கு இருக்கிற சப்ளை திராட்சை செடியிலிருந்து கர்த்தராகிய இயேசுவிடத்திலிருந்து வரும் என்று அறிக்கை செய். அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தின் காரணமாக உன்னுடைய எதிர்காலத்திலே நல்ல விஷயங்களை நீ எதிர்பார்க்கலாம், நம்பலாம். கர்த்தருக்காக காத்திருப்பவர்களுக்கு தேவன் கழுகின் இளமையை போல உன்னை புதுப்பிக்கிறார். நீ கர்த்தருக்காக காத்திருக்கும் போது, வசனத்திலே நேரத்தில் செலவிடும் போது, இயேசுவோடு நெருக்கமாய் உறவுல இருக்கும்போது, நீ கழுகுகளைப் போல செட்டைகளை அழைத்து கொண்டு உயர பரப்பாய். ஒரு உதாரணமாக நான் காலேபை காட்ட விரும்புகிறேன். காலேப் தேவனுடைய வாக்குறுதியை முழுதும் நம்பினாலும் கூட, அவனோடு இருந்த மற்ற அந்த 30 லட்சம் இஸ்ரவேலர்களுடைய அவநம்பிக்கை காரணமாக அவனும் பல வருஷங்கள், 38 வருஷங்கள் வனாந்தரத்தில் அலைய வேண்டியிருந்தது. அவன் மோசே உளவாளியாக அந்த தேசத்துக்குள்ளே போனான். அதற்கு பிறகு 45 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே காலேப் உள்ள இருக்கான். ஆனால் 45 வருஷங்களாக காலேப் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தான். தன்னுடைய தலைமுறைகளை குறித்து தேவன் கொடுத்த வாக்குறுதியோடு தன்னுடைய நம்பிக்கையை இணைத்தான், கயிறு கட்டிட்டான். அவனுடைய நம்பிக்கை 80 வயதிலே கூட அவனை பலப்படுத்தியது. யோசுவா 14:10-12 யெகோவா இவற்றை காலேப் போய் யோசுவா கிட்ட சொல்றான், யெகோவா இவற்றை மோசேக்கு வாக்களித்ததிலிருந்து இன்று வரை 45 ஆண்டுகள் என்னை உயிருடன் வைத்திருக்கிறார். அக்காலத்தில் இஸ்ரவேலர் பாலைவனத்திலே அலைந்து திரிந்தார்கள். இப்பொழுது எனக்கு 85 வயது. அன்று மோசே என்னை அனுப்பிய போது இருந்தது போலவே இன்றும் நான் பலனுடையவனாய் இருக்கிறேன். அன்று இருந்த போலவே இன்றும் போருக்கு போகத்தக்க வல்லமையுடையவனாகவும் இருக்கிறேன். எனவே யெகோவா அந்த நாளில் எனக்கு கொடுப்பதாக வாக்களித்த இந்த மலை நாட்டை இப்பொழுது எனக்கு தாரும். ஏனாக்கியர் அங்கே வசிக்கிறார்கள் என்றும் அவருடைய பட்டணங்கள் பெரிய அரண்களுடைய பட்டணங்கள் என்றும் நீர் கேள்விப்பட்டிருக்கிறீர். யெகோவா சொன்னபடியே அவருடைய உதவியுடன் நான் அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். ஹல்லேலூயா. இந்த வயதான மனிதன் நம்மை போல சமூக ஊடகங்களை பார்க்காதனால அவன் வயதாகி விடவே மறந்து விட்டான். அவன் கர்த்தரையும் கர்த்தர் சொன்னதையும் மட்டுமே அறிந்திருந்தான். இது வெறும் ஆன்மீக பலம் அல்ல, இது நேரடியான உடல் ரீதியான புதுப்பித்தலாக இருந்துச்சு. 45 வயசுல அவனுடைய வயது சரீரத்தில் எந்த மாறுதலும் இல்லை. காலேப் யோசுவாவிடத்துல போய் எளிதான வெற்றிகளையும் பெரிய ஆசீர்வாதங்களையும் கேட்கவில்லை. கேட்டிருக்கலாம் அவன். ஏனென்றால் நான் தான் யோசுவா, முதலாக நான் விசுவாசித்தவன், பார் இப்பொழுது எனக்கு வயதாகிவிட்டது, எனவே எனக்கு ஒரு நல்ல நிலத்தை கொடுன்னு கேட்டிருக்கலாம். அப்படி கேட்கல அவன்.
அவன் ராட்சதர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட எபிரோன் மலையை கேட்டான். பெரிய அரண்களுடைய பட்டணங்கள். அந்த காலேப் ராட்சதர்களை வென்றான். உன் பலனெல்லாம் போனது என்று உலகம் சொல்லும். ஆனால் தேவ பிள்ளையான நீ, இல்லை, எனக்கு மலையை கொடு என்று சொல். ஏனென்றால் நீ வித்தியாசமானவன். நீ ஜீவனுள்ள செடியாகிய இயேசுவுடன் இணைக்கப்பட்டதுனால நீ ஜீவனுள்ள ஒரு கொடி. நீ அதிக கனிகளை கொடுப்பதனால் பிசாசு அதை வெறுக்கிறான். அவன் உன்னிடத்துல போய் சொல்லுகிறான். உன் உடம்புல இருக்கிற அறிகுறியை பார். உனக்கு 40, 50, 60 வயது ஆகிவிட்டது. நீ இப்படி தளர்வது மிகவும் இயல்பானது என்று கூகுளில் கூட சொல்லுதுன்னு சொல்லுவான். அவனுக்கு செவி சாய்க்காதே, கூகுளுக்கும் செவி சாய்க்காதே. கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கு மட்டும் செவிசாய். உனக்கு எதிர்கால நம்பிக்கை நிச்சயமாகவே உண்டு. உனது எதிர்பார்ப்பும் வீண் போகாது. ஹல்லேலூயா. ஆம், நீ வாழும் செடியின் கொடியாக இருக்கிறாய். எப்பொழுதும் வாழும் செடியாகிய இயேசுவுடன் உன் வல்லமை இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இது இந்த காரியங்கள் தொடங்குகிறது. உன்னுடைய வல்லமையும் உன்னுடைய ஆசீர்வாதங்களும் தொடங்குகிறது. ரோமர் 15:13 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். சகோதரனே, சகோதரியே, உன் வெற்றிக்கான ரகசியம் தேவனின் சிறந்ததை பெறுவதற்கான உன் பைபிள் நம்பிக்கை. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று கொலோசியர் 1:27 நம்ம வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா.